கொஞ்சம் பேசாமா ஐயா, பேசாமல அவருக்கு. ஆனா இந்த ஜாதி இருக்காரு, இவரும் ஒப்பாரும் விற்காரும் இல்லாத ஜாதியாக இருக்கிறார் நம்முடைய நல்ல ஆழ்த்தரமான புலமை. பாயகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பாயகம் காப்பி விழுதுன்னா அது காப்பியத்துக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. நாட்டு பாடலை சொல்லும், நகர் பாடலை சொல்லும், இயற்கை பற்றி பாடணும், இப்படி பல வகையான அலங்காரங்கள் இருக்கிற பாடல்கள். அதெல்லாம் இவங்க பாடுபடுது, மெய் சிலுக்குது. இந்த போர்களை பத்தி எவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு. உலகத்து புலவர் அந்த அனைத்து போர்களை பற்றி எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த போர்களை பத்தி எப்படி ஜெயங்கொண்டார் பரலில் உள்ள எப்படி கலிகத்து பரலில் எப்படி பார்வாரோ, பறை சிரித்ததோ பார் விழுத்ததோ இங்கு சிரித்ததோ என்று சொல்லக்கூடிய பாடல்கள் போல அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் படிச்சு பார்த்தா மெய் சிலிர்க்குது. அப்பேற்பட்ட இலக்கிய வரவு மாறாமல் அந்த யாப்பிலக்கணம் மாறாமல் மிக சிறந்த முறையில் நுட்பமான முறையில் இந்த பிராணத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அத்தகைய பிராணத்தை நாம் அனைவரும் படிக்கக்கூடிய. நான் சொன்னேன், இன்னைக்கு அதிகமாக பேச முடியாது. நீங்க அது குறித்து இது தனியா இதுக்கு ஒரு ஆய்வு அரங்கம் நடத்தணும், பல ஆய்வு அரங்கம் நடத்தணும். அப்படி ஒப்பற்ற ஒரு உங்களை யாத்திரிக்கிறார்கள். படையோடு படையோடு படைக்கணும், படைகொடு இடையிடை நெருங்கிய நடையோடு புடைவர படைக்கலாம், நடுவர நெடுநிலை யானது. இதுதான் சத்தத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு. வாழோடு வாழ்வழி பலத்தது, வரனோடு வரையென மாந்தது, தோளோடு தோழன எதிர்த்துது, துணிவுடன் புகுந்தடன் போறதே. இப்படி சில பாடல்கள் மிக அற்புதமாக அவர்கள் யாத்திரிக்கிறார்கள். குரு 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 நடைமையில் பயிர் ஏற்றுதும் கூர்மதி பிறைகளை ஆகுமே, சிறு சிறு விடையெல்லாம் தீர்ந்து விற்கிற ஆகுமே, நறு வாக்கில் எல்லாம் நன்னறி தோன்றிற்றாவே, கருகரு நேர்மை யாம் கருவிலே விளங்கிற்றாவே என்று சொல்லி குரு குரு சிறு சிறு நறு இப்படி நிறைய அவர்கள் தன்னால கையில் விழுகுது. இதுகை போலி யாருக்கு அவர்களுக்கு அப்படி உன்னதமான நூலை படுத்திருக்கிறார்கள். நான் விழுந்த அனைத்தையும் கூறுவதற்கு இது நேரம் அல்ல. மேலும் நான் எத்தனையோ பெரிய புலவர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு நான் எனக்கு இது தெரியவே தெரியாது. திடீர்னு வந்தாங்க, உங்களுக்கு பெரிய பாராட்டு நம்ம பாராட்டி இதையும் வைத்துக்கு இது வருதில்லை. நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கு என்ன முடியுமோ அதை கடைசி மூச்சு உள்ளவரை எவன் போட்டாலோ எவன் பரிசு கொடுத்தாலும் கொடுக்கலையோ அது வேற விஷயம். நாம் கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் உழைப்பாக இருப்பவர்கள். அப்பேற்பட்ட எனக்கு இந்த பெருமக்கள், இது இஸ்லாத்தில் கிடைக்கக்கூடிய பெருமக்கள், இந்த ஞானப்பேழை சார்பாக, இந்த விஞ்ஞான சார்பாக வாப்பா அவர்கள்